உங்களில் எத்தனை பேர் எப்பொழுதும் உண்மையே பேசுவீர்கள் என ஒரு கூட்டத்தில் கேட்டேன். ஒருவர் மட்டுமே கையை உயர்த்தினார். இது எத்தனாவது பொய்? 20வதா 25வது பொய்யா என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே 100வது பொய் என்றார். இன்று பொய் சொல்வது சகஜமாகிவிட்டது. இது எப்பொழுது துவங்கியது? எங்கு துவங்கியது? ஒரு குழந்தை வீட்டில் விளையாடி கொண்டிருந்தது. அப்போது பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி வந்தார். வந்து, உன் அம்மா இருக்கிறார்களா என்று கேட்டாள். இந்த குழந்தை இருக்கிறாள் என்று சொல்லும்பொழுது அந்த குழந்தையின் அம்மா உள்ளிருந்து, நான் இல்லை என்று சொல்லிவிடு என்று பொய் சொன்னார். குழந்தையும் அப்படியே சொன்னது. ஏன் அம்மா அப்படி சொல்ல சொன்னார்கள்? அந்த ஆண்டி, பக்கத்து வீட்டு ஆண்டி உள்ளே வந்தால் இவர்கள் அம்மாவுடைய வேலைக்கு தொந்தரவாகிவிடும். அது ஒரு நான் ஸ்டாப் நான்சென்ஸ், பேசிக்கொண்டே இருப்பார்கள். குழந்தையின் அம்மாவை வேலை செய்ய விட மாட்டார்கள். அதற்கு பயந்து கொண்டே உள்ளே இருந்து கொண்டே அம்மா பொய் சொல்ல சொன்னார். குழந்தை யோசிக்கிறது, அம்மாவே பொய் சொல்லும்போது நாம் சொன்னால் என்ன? அன்றுதான் துவங்கியது பொய் சொல்வது குழந்தைகளிடமிருந்தே, வீட்டிலிருந்தே. இது பள்ளிக்கு சென்று, கல்லூரிக்கு சென்று, வேலைக்கு செல்லும் போதும் தொடர்கிறது. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் பாஸ் உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வேலையை கொடுத்திருப்பார். நீங்கள் வேலை பழுவில் அதை மறந்து விட்டிருப்பீர்கள். உங்களுடைய நண்பரின் பர்த்டே பார்ட்டியில் கலந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பிடித்தமான உணவை சாப்பிடும்போது ஃபோன் அடித்திருக்கும். தவறுதலாக ஃபோனை எடுத்திருப்பீர்கள். வேலை முடித்து விட்டாயா என்பார். நீங்கள் முடிக்கவில்லை என்றால் போயிட்டு உங்களை திட்டுவார், கண்ணா பின்னா என்று. அதற்கு பயந்து கொண்டே நீங்களும் போய் சொல்லி விடுகிறீர்கள், முடித்து விட்டேன் என்று. போய்விட்டது, முற்றிலும் முடிந்து விட்டது. என்ன சொல்வார்? உடனே மெயிலில் அனுப்பு என்பார். நண்பர்களை யோசியுங்கள். நீங்கள் உண்மை சொன்னால் ஃபியூ ப்ராப்ளம்ஸ், பொய் சொன்னால் மோர் ப்ராப்ளம்ஸ். உண்மை சொன்னால் உங்களுக்கு வேலை செய்ய தெரியவில்லை, நீங்கள் சோம்பேறி என்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் பொய் சொன்னால் உங்களுடைய கேரக்டரை ஸ்பாயில் ஆகிவிடும். எனவே ஆல்வேஸ் டெல் த ட்ரூத் பிகாஸ் ஃபியூ ப்ராப்ளம்ஸ். நீங்கள் உண்மையாகவே இருங்கள். யாருக்கு? முதலில் உங்களுடைய கஸ்டமருக்கு, பிறகு உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு, பிறகு உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு, பிறகு உங்களுக்கு உண்மையாக இருங்கள். நீங்கள் உங்களுக்கு உண்மையாக எப்பொழுதுமே இருந்தால் நீங்கள் எல்லோருக்குமே உண்மையாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, ஆனந்தமாய் வாழ்வீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.